வணக்கம். சாலை மறியல் போராட்டம் கடந்த 20 நாளாக மின்சாரம் சரியாக வராத காரணத்தினால் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சின்னப்பட்டாக்கடை கிராமத்தில் டிரான்ஸ்பார்ம் பெட்டி 2 பழுது அடைந்துள்ளது. நாங்கள் இது சம்பந்தமாக மின்சார வாரியத்துடன் பலமுறை சொல்லியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பெட்டி பழுதடைந்து சுமார் 20 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. மின்வாரியம் இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. லோ மின்சாரம் வருவதனால் வீட்டில் உள்ள மிக்சி, கிரைண்டர், அயன் பாக்ஸ், பீஸ் அனைத்தும் பழுதடைந்துள்ளது. பிள்ளைகளை பள்ளிக்கு சரியான நேரத்தில் அனுப்ப முடியவில்லை. படிப்பு கூட படிக்க முடியவில்லை. அடிக்கடி பீஸ் போய்விடுகிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க மின் வாரியத்துடன் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி ஏலாக்குறிச்சியில் இருந்து கீழப்பழுவூர் செல்லும் பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சம்பவத்தை அறிந்த கீழப்பழுவூர் போலீசார் விரைந்து வந்து சின்னப்பட்டாக்காடு கிராம பொதுமக்கள் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பொதுமக்கள் அமைதியாக கலந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். வணக்கம். சின்னப்பட்டாக்காடு ஊராட்சி சின்னப்பட்டாக்காடு கிராமத்தில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மின் இணைப்பு சரியான முறையில் இல்லை. டிரான்ஸ்பாரம் பெட்டி SS2 100 வாட்ஸ் உள்ளது, பழுதடைந்துள்ளது. நாங்கள் இது சம்பந்தமாக மின்வாரியத்துடன் அணுகி எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை. பல முறை போய் கேட்டால் இன்று வரும் நாளை வரும் என்று தகவல் சொல்லி வருகிறார்கள். 20 நாட்களாக சின்னப்பட்டாக்காடு கிராமத்தில் சுமார் 350 குடும்பங்களுக்கு மேற்பட்டவர் வசித்து வருகின்றனர். ஒரு தெருவுக்கு சரியான முறையில் மின் இணைப்பு வழங்கவில்லை. அதிகாரியிடம் கேட்டால் அரசாங்கத்திடம் எந்த விதமான உத்தரவு இன்றைய வரையிலும் இல்லை. நாங்கள் சொல்லி பார்க்குறோம், நீங்களும் வந்து பாருங்கள், நாங்கள் விரைவில் உங்களுக்கு நல்ல தகவலாக சொல்லுகிறோம் என்று காலந்தாழ்த்தி 20 நாட்களாக பெட்டி டிரான்ஸ்ஃபர் பெட்டி புகைஞ்சதை சரி செய்யவில்லை. இன்று சின்னப்பட்டாக்காடு ஊராட்சி சின்னப்பட்டாக்காடு கிராமத்தில் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து காலை சரியாக 6:30 மணி அளவில் அரியலூரிலிருந்து ஆண்டிப்பட்டாக்காடில் இருந்து அரியலூருக்கு செல்லும் அரசு பேருந்தை கிராம பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சாலை மறியல் செய்தனர். அப்பொழுது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்தனர். அதற்கு பிறகு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரி, வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சி அவர்கள் நான் பெரம்பலூர் டி ஆஃபீஸில் தகவல் சொல்லியுள்ளேன், திங்கட்கிழமை வரும் என்று சொன்னார். அதற்கு அடுத்ததாக மின்வாரிய அலுவலரிடம் கேட்டால் அவரும் திங்கட்கிழமை வந்துவிடும், இந்த போராட்டத்தை கைவிடும் என்று கேட்டனர். ஆனால் கிராம பொதுமக்கள் போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டோம், எந்த ஒரு அதிகாரியும் நேரில் வந்து பேசினால் மட்டும்தான் இந்த போராட்டம் கைவிடப்படும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். அப்பொழுது கீழப்பழுவூர் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலம் அவர்கள் தலைமையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பிறகு ஏலாக்குறிச்சி உதவி செயற்பொறியாளர், தமிழ்நாடு மின்வாரிய வாரிய அலுவலர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக ஏற்பட்டதனால் போராட்டம் கைவிடப்பட்டது. பிறகு இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் மின் இணைப்பு பெட்டி வந்துவிட்டது. மின் இணைப்பு அனைத்து தெருவுகளுக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 20 நாட்களாக எங்கள் ஊரில் உள்ள 350 குடும்பங்களில் 150 குடும்பங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் மிக்சி, கிரைண்டர், அயன் பாக்ஸ் மற்றும் பிரிட்ஜுகள் அடிவாங்கியுள்ளது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது சம்பந்தமாக நாங்களும் பலமுறை அணுகியும் எந்த ஒரு தீர்வும் ஏற்படவில்லை என்று சாலை மறியல் செய்த காரணத்தினால் இன்று உடனடியாக சரியாக 6 மணிக்கு வந்து பெட்டி வைத்து மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மின்வாரிய அலுவலர், செயற்பொறியாளர் மற்றும் போர்மன் மற்றும் மின் பணியாளர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் தனி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம வளர்ச்சி அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகை நண்பர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊரில் பழைய முறைப்படி மின் இணைப்பு வழங்கப்பட்டது. பொதுமக்கள் மிக்க மகிழ்ச்சியுடன்
இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு கா. சிவகுமார், சின்னப்பட்டாக்காடு மக்கள் நல பணியாளர், சின்னப்பட்டாடு ஊராட்சி. நன்றி, வணக்கம்.